வணக்கம் டாக்டர். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். வளமா இருக்கீங்களா? பலமையா இருக்கிறேன். இளமையாவும் இருக்கிறேன். அது பாக்கும்போது எல்லாருக்குமே தெரியுமே. ஆமா. சரி, இன்னைக்கு நம்ம அந்தரங்கம் பகுதியில என்ன மாதிரியான டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு நாம பேசக்கூடிய டாபிக் வந்து லோ டெஸ்டோஸ்டிரான். சோ ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ்ல வந்து நல்ல ஒரு அதிக ஆசையை கொண்டு வர்றது, நல்ல வந்து செக்ஸ் டிரைவை வந்து ஒழுங்கா முறையா வந்து ஹேண்டில் பண்றது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் அத்தனைக்குமே தேவை வந்து செக்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய அந்த செக்ரியேஷன் ஆஃப் ஹார்மோன் லெவல் தான். அப்படி பாக்குறப்ப வந்து டெஸ்டோஸ்டிரான்ற ஹார்மோன் தான் வந்து ஒரு ஆணுக்கான செக்ஸ் ஆசையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து லோவா இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு விரைப்புத்தன்மை, அதாவது உறவுக்கு தயாராகக்கூடிய ஒரு ஆணுக்கு வந்து விரைப்புத்தன்மைன்றது வந்து நல்ல ஒரு 90 டிகிரி அந்த லெவல் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு செங்குத்து நிலை இருக்கிறப்ப தான் வந்து ஆணுக்கான தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். சப்போஸ் வந்து செங்குத்து நிலை வந்து கொஞ்சம் தளர்வாகிற நேரத்தில், கொஞ்சம் டிகிரி லெவல் குறையிற நேரத்தில் ஆணுக்கான தன்னம்பிக்கை வந்து அபாரமா குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ வந்து செக்ஸ் சார்ந்த ஆசை குறையலாம், செக்ஸ் சார்ந்த எண்ணம், இச்சை, அந்த டிசையர் எல்லாமே குறையலாம். அப்படி செக்ஸ் சார்ந்த எல்லா விஷயங்களும் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் குறையும் இல்லையா? கண்டிப்பா. அதுதான் வந்து இந்த டெஸ்டோஸ்டிரானோட பணிகள் அப்படின்னு வந்து பாக்குறப்ப வந்து நல்ல வந்து விந்தை வந்து நல்லா திடப்படுத்துறது, விந்தோட உற்பத்தியை அதிகப்படுத்துறது, அதே மாதிரி விந்துல உயிரணுக்களை அதிகப்படுத்துறது எல்லாமே வந்து இந்த டெஸ்டோஸ்டிரான் தான். ஆக வந்து அந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து குறைவா இருக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் உண்டு. ஒன்னு வாழ்வியல் சூழல்ல வந்து நிறைய வந்து ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, தேவையில்லாத உணவுகளை வந்து அளவு மீறி சாப்பிடுறது, எல்லை மீறி சாப்பிடுறது, ஜாஸ்தி நேரம் கண் விழிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களுக்கான இந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து குறையலாம். டீனேஜ்ல வந்து பார்க்கிறப்ப வந்து பார்த்தா அதிகபட்ச டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த 13 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் பார்த்தா இந்த செக்ஸுவல் டிசைர் என்பதே வந்து அப்படியே செங்குத்து நிலையில தான் ஃபார்ம் ஆகும். ஆனா வந்து 18 வயசு கடந்த பிறகு சில உணவு பழக்கங்கள், சில இந்த மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கத்துக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து அந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆக வந்து அந்த டெஸ்டோஸ்டிரானை ஒழுங்கா முறையா வச்சிருக்கிறப்ப தான் வந்து ஒரு இனிமையான இல்லறத்தை ஒரு ஆண் வந்து மேற்கொள்ள முடியும். நிறைய வீடுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான ஒரு மூலம் என்ன அப்படின்னு பார்த்தா அது ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த சேர்க்கையில, அதாவது கணவனுக்கு எரெக்ஷன் இல்லாம இருக்கலாம், அதனால வந்து மனைவிக்கு திருப்தி இல்லாத நிலை இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கே காரணம் அதுவா தான் இருக்கும் கடைசியில். ஆக தாம்பத்தியம் வந்து நல்ல தரமா இனிமையா எங்க இருக்குதோ அங்கதான் வந்து நல்ல ஒரு ஒழுங்கான முறையான ஒரு இல்லற வாழ்க்கையை பார்க்க முடியும். அட் தி சேம் டைம் இன்னொன்னு சொல்றாங்க டாக்டர், எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி செக்ஸ்ல ஈடுபடுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து குழந்தையினுடைய மனோபாவமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? கண்டிப்பா. அதாவது நல்ல ஒரு தாம்பத்தியம் வந்து நல்ல சந்தோஷமா இருக்கிறப்ப, இருவருக்குமான அந்த ஹார்மோன் பகிர்வெல்லாம் ஒழுங்கா இருக்கிறப்ப, அந்த உடல் சேர்க்கையில் வரக்கூடிய குழந்தையும் வந்து நல்ல வளமையா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. டெஸ்டோஸ்டிரானை பொறுத்து தான் ஒரு ஆணுக்கான அந்த மசில்ஸோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும், போன் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும், சோம்பல் இல்லாத நிலையில நல்ல ஆக்டிவா சுறுசுறுப்பா என்ன வயசானாலும் கண்டிப்பா வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் டெஸ்டோஸ்டிரானை பொறுத்தது. ஆக அதை டெஸ்டோஸ்டிரானை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய ஆண்களுக்கு தான் நினைச்ச நேரத்துல நினைச்ச மாதிரி நின்னு பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆக வந்து அவங்க நின்னு பேசணுமா இல்ல அவங்களுடைய நின்னு பேசுமா? ஆமா, நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் அது சரியாதான் இருக்கும். நான் இல்ல, நேயர்கள் எடுத்துக்கிறது. கண்டிப்பா. ஆக வந்து நல்ல ஒரு விரைப்புத்தன்மைக்கு வந்து டெஸ்டோஸ்டிரானை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். நிறைய வந்து முளைக்க வச்ச பருப்புகள் வந்து ஆண்கள் தொடர்ந்து சாப்பிடணும். நிறைய நிகழ்ச்சிகளை நாம சொல்றோம், ஆனா நிறைய பேர் இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. சோ அந்த வகையில நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ட துரித உணவுகளை வந்து சாப்பிடாம, பீஸா பர்கர் பின்னாடி அலையாம, நான் உண்மையாவே சொல்லணும், இப்ப நம்ம சென்னையிலேயே பாத்தீங்கன்னா நிறைய வந்து மூலிகை உணவுகள் வந்து ஒரு ஹோட்டல்ஸ் நிறைய ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அங்க இளைஞர்கள் போறாங்க, அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். அதற்கு காரணம் வந்து இளமையிலே வந்து முதுமை ஆயிட்டாங்க நிறைய பேர். சோ வந்து அதனால வாழ்க்கையை தேடிக்கிட்டு இப்பதான் மூலிகை பின்னாடி போகக்கூடிய ஒரு லெவல் வந்திருக்கு.